அண்ட் நேற்று வந்துட்டு நம்ம கலெக்ஷன்ஸில் வந்துட்டு அக்ரிகேட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அக்ரிகேட் யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ அது வந்துட்டு எப்படி அக்ரிகேட் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறது அண்ட் சார்ட் பண்ணுறது, கவுண்ட் எடுக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு நேற்று அக்ரிகேஷனில் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம இண்டெக்ஸஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் எதுக்காக அப்படின்னா, இப்போது இன்கேஸ் இது மாதிரி எனக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அதில் வந்துட்டு நேம் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் எவ்ரி டைம் இப்போது நேம் இஸ் ஈக்குவல் டு பாபுன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன்னு வைங்களேன், அது என்ன பண்ணுன்னா என்டையராக இருக்கிற டோட்டல் கலெக்ஷனை ஸ்கேன் பண்ணி பாபுன்றது எங்கே இருக்குதோ மேட்சிங் ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்து வரும். ஓகேவா? ஸோ இப்போது என்டையர் கலெக்ஷனில் எனக்கு ஒரு 4-5 இருக்குதுன்னா ஓகே, நோ இஷ்யூஸ், டக்குன்னு வந்துடும் அவுட்புட்டு. பட் எனக்கு லேக்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குதுன்னு வைங்களேன், அப்போது என்ன நடக்கும்னா என்டையராக ஸ்கேன் பண்ணி முடிக்கிறதுக்கு டைம் ஆகும்ல. ஸோ அதுக்கு ஒரு கான்செப்ட் வந்துட்டு இண்டெக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ நேமுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு இண்டெக்ஸ் வந்துட்டு நேமுக்குன்னு நான் சொல்லிட்டேன்னா, அது என்ன பண்ணுன்னா நேம் வச்சு பார்ட் பை பார்ட்டாக பிரித்து வச்சுக்கணும் மாங்கோடிபி. ஓகேவா? நீங்கள் எப்போ வந்துட்டு நேம் வச்சு சர்ச் பண்ணுறீங்களோ, அப்போது வித்தின் ஷார்ட் டைமில் வந்துட்டு அந்த பர்டிகுலர் இதை ஸ்கேன் பண்ணி எடுத்து கொடுத்துரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இது பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னோடய லோக்கல் டேட்டா இது தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் யூஸ் லோக்கல் டேட்டா கொடுத்துட்டேன். டிபி லோக்கல் டேட்டாவுக்கு வந்துட்டு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா டிபி டாட் என்னோட ஸ்டூடெண்ட் கலெக்ஷனுக்கு தான் வந்துட்டு நான் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட் கலெக்ஷன் டாட் கிரியேட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ கிரியேட் இண்டெக்ஸ்ன்னு கொடுத்துட்டு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே நான் எதுக்கு வந்துட்டு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன், நான் வந்துட்டு இங்கே நேம் இருக்குது. ஓகேவா? ஸோ நேமுக்கு வந்துட்டு என்ன கொடுக்க போகிறேன்னா 1ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். 1னா வந்துட்டு அசெண்டிங்கு, -1னா டிசெண்டிங். ஓகேவா? ஸோ நேம் வச்சு தான் வந்துட்டு நான் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். அதனால நேம் 1ன்னு கொடுத்துட்டு இதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நேம் _1ன்னு இருக்குதா? இப்போது இதை அகைன் இதை ரன் பண்ணிவிட்டு இங்கேயே வந்துட்டு நீங்கள் இது கெட் பண்ணி பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ டிபி டாட் ஸ்டூடெண்ட் கலெக்ஷன் டாட் கெட் இண்டெக்ஸஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இதுவே வந்துட்டு என்னென்ன இண்டெக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து வரும். அப்படி இல்லை அப்படின்னா இதில் போயிட்டு இண்டெக்ஸஸில் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நேம் வச்சு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணேன்ல, ஸோ நேம் வச்சு கிரியேட் பண்ணதுக்கு ஒரு இண்டெக்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஐடி வச்சு இருக்கும். ஐடி வந்து டிஃபால்ட்டாக எப்பயுமே கிரியேட் ஆகும். எவ்ரி டைம் ஐடி வச்சு இது பண்ணும். இப்போ நம்ம கிரியேட் பண்ணது நேம் வச்சுட்டு. ஓகேவா? அண்ட் இதுலேயே வந்துட்டு நான் வந்துட்டு மல்டிப்புளாக வந்துட்டு எனக்கு 2-3 ஃபீல்டை வச்சு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும்னாலும் நீங்கள் இண்டெக்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டூடெண்ட் கலெக்ஷன் டாட் கிரியேட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டு அண்ட் அதுக்குள்ளே வந்துட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு அண்ட் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா நேம் ஃபஸ்ட்டு நேம் வச்சுட்டு ஒரு இண்டெக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வேறு என்ன இருக்குது, இங்கே ஏஜ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏஜ் வச்சுட்டு அகைன் ஒரு இதுக்கு வந்துட்டு நான் -1ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 2 ப்ராப்பர்ட்டிக்கு இண்டெக்ஸஸ் கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இண்டெக்ஸ் இது வந்துட்டு எதுக்காக மெயின் அப்படின்னா, ஸோ பேசிக்காக எதுக்காக அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல,
இது வந்துட்டு என்ன பண்ணும்னா இண்டெக்ஸஸ் கிரியேட் பண்ணும்போது பார்ட் பை பார்ட்டாக பிரித்து வச்சிரும். இப்போ ஓகே நேம் வச்சு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது அண்ட் ஏஜ் நேம் அண்ட் ஏஜ் வச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனித்தனி பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? இண்டெக்ஸஸ்னால் ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி பார்ட் பை பார்ட்டாக வந்துட்டு நேம் வச்சு கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம் அது. ஓகேவா? எவ்ரி டைம் நீங்கள் வந்துட்டு இப்போ நேம் வச்சு தான் நான் ஃபில்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் நேம்னு கொடுத்துட்டு அலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்னா, அண்ட் இது என்டையராக போய் ஐடி வச்சு ஐடி ஒரு ஐடியாக எடுத்துகிட்டு அதில் இருக்கிற நேமாக எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணி என்டையராக ஸ்கேன் பண்ணுறதுக்கு பதிலாக யூஸிங் இண்டெக்ஸ், நமக்கு இண்டெக்ஸ் இருக்குதுல்ல, இண்டெக்ஸை வச்சு ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இண்டெக்ஸஸ் க்ரியேட் பண்ணி அதை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது எல்லாமே MongoDB வந்துட்டு இன்டர்னலாக ஒர்க் பண்ணும். ஓகேவா? ஸோ இன்டர்னலாக வந்துட்டு தேவையான இண்டெக்ஸஸ் எல்லாமே வந்துட்டு க்ரியேட் பண்ணி அது பார்ட் பை பார்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். எவ்ரி டைம் நீங்கள் சர்ச் பண்ணும்போது என்டையர் கலெக்ஷனே ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி டேட்டா அவுட்புட் கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போது நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு நான் நேம் வச்சு வந்து ஃபில்டர் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் எதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்துட்டு இண்டெக்ஸஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் நேம் வச்சு மட்டும்தான் நீங்கள் ஃபில்டர் பண்ணுவீங்க, ஃபெச் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் எது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்துட்டு இண்டெக்ஸஸ் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் query எழுதி அது ஃபெச் பண்ணும்போது இது இண்டெக்ஸை யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இனிஷியலாக வந்துட்டு அண்டர்ஸ்கோர் ஐடி வச்சுருக்கும். ஓகேவா? ஸோ ஐடி வச்சு என்டையர் கலெக்ஷனே ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இப்போ நான் நேமுக்கு ஒரு இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா, நான் நேம் வச்சு சர்ச் பண்ணும்போது இந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி ஷார்ட்டாக எல்லா வேல்யூஸுமே எடுத்துகிட்டு வந்துடும். பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இது எப்படி இருக்கும்னா, என்டையர் கலெக்ஷன் ஸ்கேனிங் பண்ணாது. சிம்பிளாக சொல்லணும்னா, நார்மலாக கலெக்ஷன் ஸ்கேன் பண்ணோம், நான் இண்டெக்ஸ் வந்துட்டு நேம்னு கொடுத்து வச்சுட்டேன்னா அது வந்துட்டு இண்டெக்ஸ் ஸ்கேனுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக MongoDBயில் கலெக்ஷன் ஸ்கேனுக்கு வந்துட்டு COLLSCAN, ஓகேவா? கலெக்ஷன் ஸ்கேனுன்னு சொல்லிட்டு அதை தான் வந்துட்டு அதை ஆப்ஷனாக வச்சு என்டையர் கலெக்ஷனை வந்துட்டு சர்ச் பண்ணும். ஓகேவா? query criteria வச்சு. ஆனால் இண்டெக்ஸ் ஸ்கேனுனா IX ஸ்கேனுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் மெத்தட் ஃபாலோ பண்ணும் MongoDB. இந்த இண்டெக்ஸை காமனாக எடுத்துட்டு நேமை மட்டும் எல்லா இதுலேயும் ஸ்கேன் பண்ணும். நேமுன்ட்டு ஒரு இண்டெக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நேமை ஃபுல்லாக எடுத்து வச்சு அந்த நேமை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை வச்சு ரெஃபரன்ஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் எடுத்து நமக்கு தரும். வந்துட்டு எஃபிஷியன்சி வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அக்ரிகேஷன் பைப்லைனே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுலேயுமே இண்டெக்ஸஸ் வந்துட்டு நீங்கள் நார்மலாக இண்டெக்ஸஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா என்னென்ன இண்டெக்ஸஸ் இருக்குதோ அதை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி இன்னும் ஃபாஸ்ட்டாக அவுட்புட் எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்குறோம்னா, MongoDB காம்பஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக? ஸோ MongoDB அட்லஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ MongoDB அட்லஸ் எதுக்காகனா, MongoDBயே வந்துட்டு க்ளவுடில் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க வந்துட்டு க்ளவுடில் வந்துட்டு ஒரு இது வச்சுருக்குறாங்க, MongoDB அட்லஸ். ஓகேவா? ஸோ அட்லஸ் டேட்டா பேஸ்ன்னு இருக்கும். க்ளவுடில் எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஸ்பேஸு, மெமரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காசு கட்டிக்கிடலாம். அண்ட் MongoDB அட்லஸ்லையே வந்துட்டு நீங்கள் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட் பண்ணிக்கிடலாம். ஓகேவா? ஸோ அட்லஸ் டேட்டா பேஸ்ன்னு இருக்குதா, இதுவும் க்ளவுட் பேஸ்டு டேட்டா பேஸ் தான். க்ளவுடில் வந்துட்டு இவங்களுக்கு தேவையான இதை வந்துட்டு எப்படி இந்த கூகுள் க்ளவுடு, AWSலாம் க்ளவுட் ஆர்கிடெக்சராக வச்சுருக்காங்க, அதை மாதிரி MongoDB வந்துட்டு க்ளவுடில் அவங்களோட இது எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுற காம்பஸ் வந்துட்டு லோக்கலில் மட்டும்தான் இருக்கும். MongoDB அட்லஸ் வந்துட்டு க்ளவுட் பேஸ்டு. ஓகேவா? லோக்கலில் வந்துட்டு நம்ம இனிஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் க்ளவுட் பேஸ்டு போகும்போது உங்களுக்கு இன்னும் இப்போது பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் போனீங்கன்னா க்ளவுடில் வந்துட்டு இவங்ககிட்ட க்ளவுடு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? MongoDB அட்லஸில் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு கிளஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது ஒரு மல்டிப்புள் இதுலேயே வந்துட்டு ஸ்கேலிங் ஆப்ஷனு இதை மாதிரி வந்துட்டு நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 1 lakh ஹிட் அடிக்குது, இல்லைன்னா ஒரு 10,000 ஹிட் அடிக்குது ஒரு செகண்டுக்கு MongoDB அப்படின்னா,
அது எல்லாமே உங்களால் லோக்கல் இதுகளெல்லாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியாது. இதில் கண்டெய்னர் பேசிஸ் இருக்கும், அவ்வளோ ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இவங்க சிபியூ எல்லாமே வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேல் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. நான் வந்துட்டு லாகின் பண்ணிக்கிறேன் மாங்கோடிபி அட்லஸ்க்கு. நீங்கள் லோக்கலில் வச்சு ட்ரை பண்ணுறதும் ட்ரை பண்ணலாம். க்ளவுடில் வந்துட்டு நீங்கள் இது பண்ண போகிறீங்கனாலும் க்ளவுட்லையும் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீ டயர் இருக்கும். ஸோ ஃப்ரீ டயர் வாங்கிட்டு ஃப்ரீ டயரில் வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணி ஃபெச் பண்ணிக்கலாம். எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, மாங்கோடி ப்ளஸ் கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு ஆகும். ஸோ என்னோட ப்ரைமரி கோல் வந்துட்டு லேர்ன் மாங்கோடிபி கொடுத்துக்கிறேன். நைஸாக நவர் டெவலப்டுன்னு கொடுத்து வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. அண்ட் ப்ரோக்ராமிங் இது வந்துட்டு நான் Node.js கொடுத்துக்கிறேன். ஓகேவா, அது கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, நம்ம சும்மா கொடுக்குறோம் இப்போதைக்கு. ஓகேவா, அண்ட் வாட் டைப் ஆஃப் டேட்டான்னு கேட்குறாங்க, அதுக்கு நாட் ஷியர்ன்ட்டு கொடுத்துக்கிறேன். அண்ட் அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர் கேட்குறாங்க, அதுக்கும் நாட் ஷியர்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது M10 ஃப்ளக்ஸு ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குதா. இது கிளஸ்டர் பேஸ்டு. ஓகேவா, க்ளவுடில் தான் அவங்களோட மாங்கோடிபி அதோட இது எல்லாமே இருக்கும். அவங்க க்ளவுடுன்னு சொல்லிட்டு அவங்க தனியாக வச்சுட்டு மெமரி மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு ஒரு சிபியூ இது மாதிரி நிறையா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா, நீங்கள் வாங்குறத பொறுத்து. இப்போது M10 அப்படின்னா இதுக்கு ஸ்டோரேஜ் வந்துட்டு 10 GB கொடுத்துருக்காங்களா, 10 GBக்கான டேட்டா இது பண்ணலாம். 2V சிபியூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, 2 சிபியூஸ் அண்ட் ரேம் வந்துட்டு 2 GB இருக்கும். அண்ட் இதுக்கு வந்துட்டு ஒரு காஸ்ட் வந்துட்டு ரேட் பண்ணுவாங்க, 0.08 பெர் ஹவர். 1 ஹவருக்கு வந்துட்டு $0.08. ஓகேவா, அண்ட் ஃப்ளக்ஸுன்னு சொல்லிட்டு இது வந்துட்டு உங்களோட டிராஃபிக் அண்ட் யூசேஜ் பொறுத்து இது வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஃப்ரம் 0.011 பெர் ஹவர்ன்னு இருக்குதா. ஸோ இன்கேஸ் வந்துட்டு டிராஃபிக் அதிகமாக வருது, நம்பர் ஆஃப் இன்கமிங் கனெக்ஷன்ஸ் வந்துட்டு நிறையா வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேல் ஆகும். உங்களுக்கு உள்ளே வந்துட்டு கண்டெய்னர்ஸ் இருக்கும், அதோட அளவு அதிகமாகும், டிராஃபிக் அது ஹேண்டில் பண்ணிட்டு டேட்டா ஈவென்ச்சுவலாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ ஒரு 1 lakh ரெக்வஸ்ட் வருது மாங்கோடிபிக்கு அப்படின்னா இவங்க உள்ள கண்டெய்னர் வச்சுருப்பாங்க. உங்கள் டேட்டா பேஸையே மல்டிபிள் ரெப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. ஒரு 10 கண்டெய்னர் மாதிரி உங்கள் டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு எல்லா இதுக்கும் இன்புட் கொடுப்பாங்க. அது பேர் ஸ்கேலிங்னு சொல்லுவோம். ரெக்வஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல் ஆகி எல்லா இதுலேயும் பிரித்து கொடுத்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். நான் வந்துட்டு ஃப்ரீ சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு 512 MB ரேம் ஷேர்டு, சிபியூ ஷேர்டு. ஓகேவா, நம்ம ஜஸ்ட் வந்துட்டு இது மட்டும்தான் இது பண்ணுறோம். ஓகேவா, ஒரு கிளஸ்டர் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். நான் கிளஸ்டர் 0னே க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ரொவைடர் வந்துட்டு AWSன்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு AWS வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ AWS ப்ரொவைடர் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, AWS அண்ட் கூகுள் க்ளவுட் ப்ரொவைடர், அந்த க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அவங்களுக்குள்ளக்க வந்துட்டு ஷேடாக இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அவ்வளோ இன்டெப்த்தாக நம்ம போக வேண்டாம். இப்போதைக்கு நான் ஃப்ரீ கொடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு கிளஸ்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளஸ்டர்னால் வந்துட்டு ஒரு தனித்தனி செக்ஷன்ஸ் மாதிரி ஒரு ஆளுக்கு வச்சுருப்பாங்க. இப்போது எனக்கு விக்னேஷ்னால் விக்னேஷ்க்குன்னு ஒரு கிளஸ்டர்னு இருக்கும், அது வந்துட்டு ஃப்ரீ டயர் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. நான் க்ரியேட் டெப்ளாய்மெண்ட் கொடுக்குறேன். அண்ட் ஓகே, ஸோ இதில் வந்துட்டு யூசர் நேம் வந்துட்டு DB யூசர்ன்னு இருக்குது. பாஸ்வேர்டு மட்டும் எப்போனாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ எனக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நார்மல் இது கொடுத்தாச்சு. ஓகேவா, அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு எதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். டிரைவர் Node.jsல டிரைவர் வச்சு கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அது நம்ம லேட்டர் பார்க்கலாம். காம்பஸ்ஸு, ஷெல்லு,
MongoDB ஃபார் விஎஸ் கோடு இது மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு காம்பஸ்க்குரியதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஐ ஹாவ் MongoDB காம்பஸ் இன்ஸ்டால்டு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு. கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எதுக்காக அப்படின்னா, ஓகே, நான் என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. அதனால் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னோட யூசர் நேம் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன், எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் என்னோட காம்பஸில் வந்துட்டு ஐ டோன்ட் ஹேவ் காம்பஸ் இன்ஸ்டால், ஐ ஹேவ் காம்பஸ் இன்ஸ்டால்டுன்னு இருக்குது. இது கிளஸ்டர் வந்துட்டு நீங்கள் எப்போனாலும் டெலீட் பண்ணிக்கலாம், இல்லைனா பாஸ்வேர்டு எப்போனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போதைக்கு வந்துட்டு MongoDB எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டேன், டன்னுன்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு கிளஸ்டர் வந்துட்டு ஒன்று க்ரியேட் ஆகியிருக்கும். கிளஸ்டர் 0 அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் ஆகியிருக்குது. ஸோ கிளஸ்டர் 0 க்ரியேட் ஆகிருக்குது. அண்ட் எடிட் கான்ஃபிகரேஷனில் நீங்கள் எப்போனாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்துட்டு நிறையா இது இருக்கும் உங்களுக்கு. கனெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அண்ட் இன் அண்ட் அவுட்டு, இது எல்லாமே ஒரு மானிட்டரிங்காக இருக்கும். என்னோட MongoDB காம்பஸ்க்கு இது லோடிங் சாம்பிள் டேட்டா செட். ஓகே, கிளஸ்டர் டெப்ளாய் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதிலேருந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன் என்னோட லோக்கல் ஹோஸ்ட் 2707 இருந்து. அண்ட் நியூ கனெக்ஷன் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ நியூ கனெக்ஷனில் வந்துட்டு 23rd. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, என்னோட DB யூசர் நேம் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இது வந்துட்டு கனெக்ஷன் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு எப்பயுமே கனெக்ட் பண்ண கொடுத்துட்டு நான் எரர் இருக்காது. Edit configuration. Okay, we are deploying your changes, current action, creating a plan. ஸோ இன்னும் டெப்ளாயிங்கில் தான் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக டெப்ளாய் ஆகி முடிக்கட்டும். ஓகேவா? ஸோ we are deploying your changes. இது டெப்ளாய் ஆகி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இது டெப்ளாய் ஆகி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா? ஸோ அது டெப்ளாய் ஆகணும்.
ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் நான் குடுத்துருக்கிறேன்ல. ஸோ அதுக்குரியது வந்துட்டு டிஃபால்ட்டா வந்துட்டு இதில வந்துட்டு லோட் ஆகியிருக்குது. நீங்க வேணா புதுசா ஒரு கலெக்ஷன் நேம் சாம்பிள். ஓகே. இதுக்குள்ளக்க வந்துட்டு சாம்பிள் டேட்டாபேஸ் வேணுனா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட கிளஸ்டர் 0. எனக்கு டெப்ளாய் ஆகி முடிஞ்சிருச்சு. சாம்பிள் டேட்டா செட் சக்ஸஸ்ஃபுல்லி லோடர்னு வந்திருக்குதா. அண்ட் நான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னே இப்போ இது எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா என்னோட கிளஸ்டர் 0. ஓகேவா, என்னோட கிளஸ்டர் 0 இங்கே இருக்குது. ஸோ இந்த கிளஸ்டர் 0 கூட தான் இப்போ கனெக்ட் ஆகியிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இதுக்குள்ளக்க வந்துட்டு ஏதாவது டேட்டா பேஸ் ஆட் பண்ணணும்னா புது டேட்டா பேஸ் ஆட் பண்ணிக்கலாம். டேட்டா பேஸ் நேம் கொடுத்துக்கிடலாம். கொடுத்துட்டு ப்ராடக்ட் கேட்டலாக்னு நான் கொடுக்குறேன். கேட்டலாக்னு கொடுத்துட்டு அண்ட் ப்ராடக்ட்ஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு நான் புதுசாக ஒரு கலெக்ஷனும் இது பண்ணிக்கிறேன், டேட்டா பேஸும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதை நீங்கள் அப்படியே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் கலெக்ஷனுக்குள்ளக்க உங்களுக்கு வேணும்னா எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். டேட்டா பேஸ்க்குள்ளக்க எனக்கு கலெக்ஷன் இருக்குது. அண்ட் அது எல்லாமே இங்கே இருக்கிற மாங்கோடிபி அட்லஸ் கிளஸ்டருக்குள்ளக்க இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக வந்துட்டு க்ளவுட்லையே வந்துட்டு இப்போது க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறோம், லோக்கல் இல்லாமல். ஸோ நீங்கள் இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை கொடுத்து நீங்கள் எப்போ வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த 500 அண்ட் சம்திங் உங்களுக்கு எப்பயுமே வந்துட்டு இது இருக்கும். 500 MB வந்துட்டு டோட்டல் பேக்கப் இருக்கும். நீங்கள் லோக்கலில் யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. மாங்கோடிபியில் எல்லா கமாண்டு என்னென்ன ஃபெச்சிங் டைப்பு எல்லா கமாண்ட்ஸும் பார்த்தாச்சு. அக்ரிகேஷன் அண்ட் எல்லாமே பார்த்தோம் நம்ம. ஓகேவா. ஸோ மாங்கோடிபியில் எல்லாமே பார்த்தாச்சு நம்ம.